தீபம் ஏற்றுகிற வரலாறு உண்டா என்றால் உண்டு. அது எங்கே? மேலே மலை உச்சியிலே இருக்கிற பிள்ளையார் கோவில் பக்கம் இருக்கிற ஒரு தூண். 400 ஆண்டுகளாக அந்த தூணில் தீபம் ஏற்றுவது வாடிக்கை, யாரும் மறுக்கல. அந்த மலை உச்சியில் சமணர்கள் வழிபாட்டு தலம் இருக்கிறது, இஸ்லாமியர்களின் பள்ளிவாசல் இருக்கிறது. இஸ்லாத்திலே அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆக பள்ளிவாசல் அங்கே இருக்கிறது, திருப்பரங்குன்ற மலையில தர்கா இருக்கிறது, கீழே முருகன் கோவில் இருக்கிறது, மேலே விஸ்வநாதர் கோவில் இருக்கிறது, உச்சியிலே பிள்ளையார் கோவில் இருக்கிறது. இதை இல்லாம சமணர் குகையும் அங்கே இருக்கிறது, சமணர் வழிபாட்டு தலமும் இருக்குது. இப்ப பலதரப்பட்ட மத நல்லிணக்கம் நிறைந்த ஒரு மலை திருப்பரங்குன்ற மலை. இவ்வளவு நாளா யாரும் சண்டை போட்டுக்கலையே. இஸ்லாமியரும் அங்கே போனார்கள், இந்துக்களும் அங்கே போனார்கள், சமணர்கள் இப்ப யாரும் பெரிய அளவில் இங்கே இல்ல. ஜெயின்ஸ் போறாங்களோ இல்லையான்னு தெரியல, எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியாது நமக்கு. ஆனா தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டிலே அவையெல்லாம் பாதுகாக்கப்படுகின்றன, பராமரிக்கப்படுகின்றன. அந்த மலையில் அதை சிக்கந்தர் மலைன்னு சொல்லக்கூடாது. யார் சொல்றது? சங்கிகள் சொல்லுகிறார்கள். சங்கிகள் எங்கெல்லாம் இருக்கிறார்கள்? நீதித்துறையிலும் இருக்கிறார்கள். அதுதான் பிரச்சனை. சங்கிகள் எங்கெல்லாம் இருக்கிறார்கள்? காவல்துறையிலும் இருக்கிறார்கள். காக்கி சட்டைக்குள்ள சங்கிகள் இருக்கிறார்கள். சங்கிகள் எங்கெல்லாம் இருக்கிறார்கள்? பேராசிரியர்களாகவும் துணைவேந்தர்களாகவும் இருக்கிறார்கள். சங்கிகள் எங்கெல்லாம் இருக்கிறார்கள்? உச்ச நீதிமன்றத்திலும் இருக்கிறார்கள், உயர் நீதிமன்றத்திலும் இருக்கிறார்கள், மதுரை கிளையிலும் இருக்கிறார்கள்.